अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी ஒரு மேங்கோ கேக் ரெசிபி பார்த்துக்கலாம். இது எக் யூஸ் பண்ணாம தான் இந்த கேக் ரெடி பண்ண போறேன். சோ எக் டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த கேக் குக்கர்ல தான் நான் பேக் பண்ணி எடுக்க போறேன். இனி இத எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிட்டு அதிலேக்கு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்லெஸ் ஆன எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதிலேக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட மெயின் இன்கிரிடியன்ட் மேங்கோ. ஒரு மேங்கோ எடுத்துர்க்கேன். ஒரு மேங்கோ இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். இனி இதொன்னு blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத blend பண்ணி எடுத்துட்டேன். இனி இது ஒரு பவுல்லேக்கு மாத்திக்கலாம். இனி இதிலேக்கு மைதா ஆட் பண்ணனும். அதுக்கு 1 கப் மைதா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இனி இதொன்னு ஸ்வீப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். இனி இதொன்னு மேங்கோ மிக்ஸிலேக்கு ஆட் பண்ணனும். இந்த மாதிரி தான் திருப்பியும் இந்த சீல் போட்டு மேங்கோ மிக்ஸிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு 1/2 ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த 1/2 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஆட் பண்ணிட்டேன். இனி இதொன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதிலேக்கு ஒரு சைட்லேக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி 1/2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்று மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா ஃபுல்லாக கட்டை எல்லாம் இல்லாமல் நல்லா தான் இதிலேக்கு மிக்ஸ் ஆகிடணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதிலேக்கு 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதிலேக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதிலேக்கு ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி கேக் வந்து இந்த மோல்டில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதிலேக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒன்று ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் மைதா போட்டு ஒன்று டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதிலேக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குன்னா கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது குக்கரில் தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு இது ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வைக்கணும். இதிலேக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு இல்லைங்க இந்த மாதிரி ரிங்கு ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மோல்டு வச்சுக்கலாம். டைரெக்டாக குக்கர்லேக்கு வைக்கக்கூடாது. அதே போல் மோல்டு வந்து குக்கரில் சைடில் எங்கேயும் டச் ஆகக்கூடாது. இனி குக்கர் அடைச்சி வச்சு ஒரு 1/2 hour சிம்மில் வேக வச்சுக்கலாம்.
കുക്കറിൻ്റെ വെയിറ്റ് എടുത്തിടണം. ഇപ്പോൾ 1/2 hour ആയിடுச்சு. ഇനിയൊന്ന് കുക്കർ തുറന്ന് பார்த்துக்கலாம். இப்போ கேக்கு வெந்து நல்லா ரெடியாக இருக்கு. இனி இதை எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு வந்து இந்த மோல்டுலேருந்தும் நான் எடுத்துட்டேன். இனி இது வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல டேஸ்டி எக்லெஸ் மேங்கோ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.